சென்னை நாடார் மகாஜன மகளிர் சங்கம் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சஞ்சீவராயன் கோயில் தெரு அருகே நடைபெற்றது. சென்னை நாடார் மகாஜன மகளிர் சங்கம் தலைவர் வசந்தமாலா பிரபாகரன், செயலாளர் ஆனந்தசெல்வி செல்வகுமார், பொருளாளர் வனஜா சூரியபிரகாஷ் ஏற்பாட்டில் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக அருள்ஜோதி நடுநிலைப்பள்ளி தாளாளர் ராபர்ட், அரசு ஓமந்தூர் மருத்துவமனை துணை பேராசிரியர் டாக்டர் கிரிஜா, தியாகராய கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் சாம்பமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். சென்னை நாடார் மகாஜன மகளிர் சங்கம் சார்பாக இன்று 15ஆம் தேதி, அதாவது ஜூலை 15/7/2024 திரு காமராஜர் அவர்களின் 122வது பிறந்தநாள் விழா இன்று நாங்கள் கொண்டாடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பு விருந்தினராக திரு ராபர்ட் அவர்கள், திரு சாம்பமூர்த்தி அவர்கள், திருமதி கிரிஜா அவர்கள், இவங்கெல்லாம் எவ்வளவோ ஒரு வேலை பளுவில் இருக்கிறவங்க, ஒரு சுறுசுறுப்பில் அவங்களுக்கு வந்து டைம் இல்லாத அந்த நேரத்துலையும் எங்களுக்காக இன்றைக்கி ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கு முதல்ல என்னோடய மகளிர் சங்கம் சார்பாக முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். அடுத்தது நம்ம கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், ஏன் இந்தியா உலகம் ஃபுல்லாகவே இப்போ காமராஜர்னால் தெரியாத இது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு படிக்காதவர். அவர் 6 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. இது யாராவது நம்புவாங்களா? 6வது வரை தான் படித்திருக்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம், அந்த நுணுக்க அறிவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுடைய வியப்பரிய ஒரு விஷயமா இருக்கும். உட்கார்ந்த இடத்துலையே வந்து அதிகாரிகளுக்கு இதை செய்ய அதை செய்யும் சொல்லும்போது, ஒரு இடத்துல வந்து சொல்கிறாருன்னா, ஆர்டர் போடுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு 10 கிராமம் வந்து பயன்பெறும், இல்லை 10 குடும்பத்துக்கும் அந்த உதவி போய் சேரும். அந்த மாதிரியான திட்டங்கள் தொலைநோக்கா பார்வையில் அவர் செய்வார்.